வந்ததையா இது எந்தெந்த சாமி தந்ததையா. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் இஸ்மாயில். இப்போ பார்க்க போகிற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா, நேற்று ஒரு வீடியோ சொல்லியிருப்பேன், புஷ்ப பல்லாக்கு வீடியோ, அந்த தேர் திருவிழா. அந்த வீடியோ தான் இப்போ வரிசையாக நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் எங்கள் மாநாட்டோட தேர். இது இன்னும் டெக்கரேஷனே பண்ணலைங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சாச்சு. லைட் செட்டிங்லாம் போன வருஷமே சீக்கிரம் முடிச்சிட்டாங்க. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தேரல. ஆனால் போனேன் நானும், சரி வீட்டிலேருந்து வேலையெல்லாம் முடிச்சுட்டு சல்லுன்னு மாறிட்டு போனால் வேறு ஒன்றுமே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே பாட்டு கச்சேரி கூட ஸ்டார்ட் பண்ணல. அதுக்கப்புறம் பக்கத்தில் இது பார்த்தீங்கன்னா மண்டி தெரு. இது மண்டி தெருவில் பார்த்தீங்கன்னா தேர் அங்கேயும் டெக்கரேஷன் எதுவும் பண்ணல. வெறும் லைட் செட்டிங்லாம் இன்னும் பண்ணல. அங்கேயும் வெறும் அந்த சின்ன சின்ன ஐட்டம்ஸ் மட்டும் தான் இது பண்ணியிருந்தாங்க, வேறு ஒன்றும் இல்லைங்க. இது பாருங்கள். ஆனால் அந்த தேரை விட இது பார்த்தீங்கன்னா எவ்வளவோ பரவாயில்ல, சூப்பராக தான் இருந்துச்சு பார்க்குறதுக்கு. ஆனால் இது கூட பார்த்தீங்கன்னா லைட் செட்டிங் இப்போ தான் பண்ணியிருந்தாங்க, வேறு ஒன்றுமே பண்ணல. ஆனால் அந்த தேரை விட இந்த தேர் வேறு செம்ம சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக சொல்லலாம். இன்னும் பின்னாடிலாம் காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா அந்த முன்னாடி பார்த்தீங்கன்னா குதிரை மாதிரி வருது பார்த்தீங்களா, அதான் செம்ம ஹைலைட்டாக இருந்துச்சு. இப்போ தான் லைட் செட்டிங்லாம் பண்ணி நிற்கிறாங்க, சூப்பராக இருக்குது. இது கூட பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இது இப்போ சொன்ன பார்த்தீங்கன்னா அரிசிமடி தெரு அந்த சைடில் இருக்கிற தேர். இது அங்கே கூட பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி எல்லாம் அங்கே கூட வைக்கிறாங்க வருஷம். இது பார்க்குறாங்க, செம்ம சூப்பராக இருப்பாருங்க. ஆனால் வேறு லெவல்னு சொல்லாங்க. ஆனால் லைட் செட்டிங் எல்லாம் பண்ணியிருந்தால் இன்னும் நல்லா இருந்திருக்கும். ஆனால் இன்னும் பண்ண காணும் பாருங்கள். செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கும். இன்னொன்று பார்த்தீங்கன்னா அங்கே ஹிந்திக்காரங்களாம் பார்த்தீங்கன்னா செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹிந்திக்காரங்க தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க பாருங்கள், சூப்பராக இருக்குது பாருங்கள். அது ஹிந்திக்காரங்க தான் ஃபுல்லாக இருக்கிறாங்க அங்கே. அதுவும் இல்லாமல் அங்கே இன்னும் அதுக்கு பார்த்து அந்த தேருக்கு பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தாங்கன்னா வேறு லெவலாக இருந்திருக்கும். லைட் செட்டிங்லாம் கொடுத்துருந்தாங்கன்னா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கத்துலேயே பாட்டு கச்சேரி. யார் பார்க்கலான்னு சரி கஷ்டப்பட்டு அங்கே என்ன பண்ண முன்னே போய் வீடியோ தெரிஞ்சு பாருங்கள். இது கூட பார்த்தீங்கன்னா பாட்டு கச்சேரி இதுதான். இது செம்மையாக இருந்துச்சு பார்க்குறது கூட. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நான் இங்கேருந்து கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் இப்போ பார்த்த தேரெல்லாம் பார்த்தீங்கன்னா நைட் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் தான் இப்போ வீடியோவில் நான் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணால் ஃபுல்லாக பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நைட்டு 12:30 மணிக்கு மேலே தான் இங்கே மொத்தம். அது நைட்டு ஃபுல்லாக முழிச்சிட்டு தூங்க கூட இது பண்ணாமல் உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்தேன். மொத்த தேரும் பாருங்கள். அந்த வீடியோ எல்லாம் அப்படியே ரியலாக போட்டிருப்பேன். அங்கெல்லாம் பாட்டெல்லாம் ஓடுது பார்த்தீங்கன்னா, அதெல்லாம் வீடியோ போட்டால் பார்த்தீங்கன்னா யூடியூப்பில் போட்டால் காப்பிரைட் வந்துடும். அதோட ப்ராப்ளத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் அந்த வீடியோலாம் ரீலாக போடல. அந்த பாட்டு எல்லாம் ஓடுது பார்த்தீங்களா, அதெல்லாம் அப்படியே போட்டால் வீடியோவில் காப்பிரைட் வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா அது நான் போடல. இப்போ மொத்த தேரும் பார்த்துருங்க. இது பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. இந்த எந்த தேர் பார்த்தீங்கன்னா இது அந்த வேம்புலி கோயில் இருக்குது பார்த்தீங்களா, லாங் பஜாரில் அங்கே இருக்கிற தேர். வேறு டெக்கரேஷன் செம்ம வேறு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. மொத்தம் அலங்காரமும் வேறு லெவலாக இருந்துச்சு. ஆனால் அங்கே ஃபுல்லாக அங்கே கூட்டம் பார்த்திங்கன்னா எல்லாம் மோதுது, அப்படியே அந்த மாதிரி கூட்டமாக இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் கரண்டெல்லாம் வேறு ஆஃப் பண்ணிட்டாங்க பார்த்தீங்கன்னா. அதனால அந்த பாருங்கள் சாமி வேறு செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். இது எந்த இது ஏரியா தெரில. ஆனால் அங்கே பார்த்தீங்கன்னா மாலை பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாலை அலங்காரம் எல்லாம் பார்த்தீங்கன்னா சாமிக்கு வேறு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. நல்லா ஒரு கிராண்டாக பண்ணியிருந்தாங்க. இது எந்த ஏரியா தேர்னு தெரில, ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறது கூட. செம்ம சூப்பராக இருக்குது பாருங்கள். உள்ளே போய் காமிக்கிறேன் பாருங்கள். ஆனால் இது பார்த்தீங்கன்னா நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்துக்க ரொம்ப கஷ்டமாச்சு இது. ஆனால் எப்படியோ கஷ்டப்பட்டு எடுத்தேன். ஆனால் போன வருஷம் பார்த்தீங்கன்னா எடுக்கலாம் தான் பார்த்தேன், ஆனால் எடுக்க முடியல. இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா சரி நைட்டு கரெக்டாக பார்த்தீங்கன்னா வீட்டிலேருந்து ஒரு 11:30 மணிக்கு போயிட்டேன். போன அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள், செம்ம சூப்பராக பாருங்கள். இது பார்த்தீங்கன்னா வியாபாரிகள் சங்கம் இது சரியாக தெரில. இது பாருங்கள், இந்த கோயில் கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது. இது எந்த ஏரியா தேரில் இது வேறு லெவலாக இருந்துச்சு. இது கூட பார்த்தீங்கன்னா அலங்காரம் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் மாலை தான் பார்த்தீங்கன்னா அது மாலை சரியாக போடல. பெரிய மாலை கொஞ்சம் நல்லா போட்டுடலாம், கொஞ்சம் டம்மியாக போட்டுக்கிறாங்க மாலையை அது பார்க்குறதுக்கு. ஆனால் அலங்காரம்லாம் பார்த்தீங்கன்னா டெக்கரேஷன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. செம்ம சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கூட, சூப்பராக இருந்துச்சு. இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா அலங்காரம்லாம் நல்லா தான் பண்ணிக்கிறாங்க பார்க்குறதுக்கு. இது எந்த சாமி கிருஷ்ணர் போல இருக்குது. இது எந்த இப்போ நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா மண்டி தேருது அந்த தேர் தான் இது. எப்படி இது பாருங்கள், அலங்காரத்தோட பாருங்கள் சூப்பராக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இது டெக்கரேஷன் பார்த்தீங்கன்னா பண்ணுறதுக்கு முன்னாடி அவ்வளோவா டெக்கரேஷனாக இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு கூட, செம்ம சூப்பராக இருக்குது. ஆனால் இன்னொரு விஷயம் சொல்லணும்னா இது அலங்காரம் பண்ணுறதுல ரொம்ப கஷ்டம் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம். ஏன்னா ஈஸியாக நம்ம சொல்லிடலாம் பார்க்குறது சூப்பராக இருக்குது. ஆனால் இது மாலை போட்டு
இது அலங்காரம் பண்ண ரொம்ப கஷ்டம். ஆனால் இன்னொரு மேட்ரு பார்த்தீங்கன்னா, இந்த மண்டி தேரில் செஞ்ச தேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சி சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கூட. இதெல்லாம் முன்னாடி குதிரை வர மாதிரி வேறு லெவலாக இருந்துச்சு. அது ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, அலங்காரம் பண்ணாமல் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அது 7 மணி என்னவோ எடுத்தது வீடியோ அது. அதுக்கப்புறம் போய் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா, இது வேறு லெவலாக இருந்துச்சு. மைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த தேர் தான் நான் தேடிட்டு இருந்தேன். ஃபுல்லாக நிறைய தேர் வந்துருந்துச்சு அந்த டைமில். சரி ஃபஸ்ட்டு இப்போ ஒன்று ஒன்றா பார்த்துலாம் சொல்லி அது ஃபஸ்ட்டுலேருந்து ஆரம்பத்தில் வீடியோ எடுத்துருது. ஆனால் வேறு லெவலாக இருந்துச்சு. மண்டி தேரில் இருக்கிற தேர் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஆனால் டெக்கரேஷன்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் இதெல்லாம் டெக்கரேஷன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா லட்சக்கணக்கில் செலவாகும். ஆனால் அவ்வளோ லட்சக்கணக்கில் செலவு பண்ணி பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, அதுதான் கெத்து ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் காசு பணம் எல்லாம் பார்க்காம கடவுளுக்காக, நம்மளுக்கு படித்த கடவுளுக்காக இவ்வளோ செய்கிறாங்க பார்த்தீங்களா. இதெல்லாம் சொல்ல வேண்டிய இதே இல்லை. இவ்வளோ சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கூட, செம்ம சூப்பராக இருந்துச்சு. ஆனால் டெக்கரேஷன் தான் வேறு லெவலாக இருந்துச்சு. இது எந்த கோயில் தெரில, இது என்ன சாமின்னு சரியாக தெரில. இந்த தேரும் பார்த்தீங்கன்னா பரவாயில்ல, ஓகே தான், நல்லா தான் இருந்துச்சு. இந்த தேரும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேரும் பார்த்தீங்கன்னா வேறு லெவலாக இருந்துச்சு. இது எப்படியோ பார்த்தீங்கன்னா நைட்டு எல்லாம் இன்னொன்று கரண்ட் வேறு ஆஃப் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, மொத்த கரண்ட்டும். இது மைண்ட் பார்த்தீங்கன்னா இந்த தேர் போகுது பார்த்தீங்களா, அந்த ரோடு அந்த சைடில் இருக்கிற விளக்கு மட்டும்தான், அந்த லைட்ஸ் மட்டும்தான் ஆஃப் பண்ணாங்க. இன்னொன்று பார்த்தீங்கன்னா வீட்டில் அந்த ஏரியா அந்த தெருவு பக்கம் இருக்கிற லைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஆஃப் பண்ணல. அந்த ரோடோரம் இருக்கிற இது தான் ஆஃப் பண்ண மைண்ட் ஆஃப் பண்ணாங்க. ஆனால் இருட்டில் ஒன்றுமே தெரில அவ்வளோவா. ஆனால் அந்த லைட் இருக்கிற இதில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பரவாயில்ல, வெளிச்சம்லாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கும். இந்த கோயிலோட டெக்கரேஷன் கூட பரவாயில்ல, சூப்பராக இருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு இடத்தான் பரிசு. இதெல்லாம் யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது எந்த ஏரியா, இது ஸ்ரீ விஜய சவுண்ட் சர்வீஸ்னு போட்டுக்குது, எந்த ஏரியான்னு தெரியல அது. இது கூட பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது. குடியாத்தம் போல் இது என்ன தெரியல. இது கூட வேறு லெவலாக இருந்துச்சு. சிவன் ஆமாம், சிவனோட இது கூட தேர் சூப்பராக இருக்குது. நல்லா டெக்கரேஷன் பண்ணுறாங்க, பார்க்கறது கூட சூப்பராக இருக்குது பாருங்கள். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்காக ரொம்ப கஷ்டப்படுது இது. ஓகே பாய்.